சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, இதை முழுவதுமாக கேள். உன் விதியை மாற்றக்கூடிய வழி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ இழந்த ஒன்றை திரும்ப பெற வழிகளும் பிறக்கும். அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவே நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே. துன்பங்கள் உன் வாழ்வில் நெருங்க நீ உன் கர்மாவை கழித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முழுவதுமாக நம்பு. உன் மனம் இப்பொழுது வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றது. என்ன சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாத அளவுக்கு உன் வார்த்தை சொல்ல வாய் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். வீண் கவலை கொள்ளாதே. மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி நிச்சயமாக மாறும். நான் மாற்றுவேன். அனைத்தையும் உன் அப்பா நான் அறிவேன். இதில் கவலைப்பட எதுவும் இல்லை. உன் மனம் என்ன தேவைப்படும், உன் மனம் என்ன வேதனைப்படும் என்பதை கூட நான் இப்பொழுது பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொள். ராஜகம்பீரமான வாழ்க்கையில் நீ நுழையப் போகிறாய். அந்த சந்தோஷத்தை, அந்த எதிர்பார்ப்பை, அதை நானும் தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை போல ஒருவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக தாக்குகிறது என்றால் கூடிய விரைவில் சந்தோஷம் வரப்போகிறது என்று தான் அர்த்தம். இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் இதுவே முடிவு, இதுவே வாழ்க்கை என்று மட்டும் நினைத்து விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மாறும். மிக சிறந்தது, மிக மிக அதிசயத்தக்க ஒன்று, மிக அற்புதமான ஒன்று உன்னை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது. சாயப்பா எப்பொழுதும் என்னை நோக்கி வரும், எந்த நேரம் வரும் என்று என்னிடம் கேட்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும். அந்த நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அதை உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையையும் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ அமைதியாக மட்டும் இரு. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதியை மாற்றும் வேலையையும் நான் ஆரம்பித்து விட்டேன். அதற்கான வழிகள் உன் கண்களுக்கு தென்படும். எனவே நீ எதற்குமே கவலைப்படாதே. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் அப்பாவிடம் கேள். நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான குழந்தை. இது உனக்கு முன்பே தெரியும் தானே. என்னை நீ முழுவதுமாக நம்பினால் போதும். இனி வரும் நொடிகள் அனைத்தையும் உனதாக்குவேன். நான் இருக்கும் பொழுது எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. எதுவுமே தவறாக நடக்கப் போவதும் இல்லை. உனக்கு பிறகு ஏன் உனக்கு இத்தனை மன வருத்தம்? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, என் வாழ்க்கையை காப்பாற்ற மாற்றாரா என்று நினைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது. இனி சாயப்பா உன்னை பார்த்து கொள்வார். தைரியமாக இரு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.